அது வந்து ரொம்ப ரொம்ப சுமாரான படம். 25,000 எடுக்கிறப்போ பேங்க்ல ஏடிஎம்ல போய் பார்க்குறப்போ 25 லட்சம் இருக்குது அவர்கிட்ட. இவர் இங்கேருந்து கேரளா, கோயம்புத்தூர் போகலான்றாங்க. அப்படியே கோயம்புத்தூர் போய் கேரளா போகணும், அங்கே ஃப்ரெண்டை பார்க்கணும், இங்கே ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொல்கிறாரு. ரூம் போடுவாங்க, சரக்கு அடிப்பாங்க, பேசுவாங்க. திருப்பி ரூம் போடுவாங்க, சரக்கு அடிக்காம பேசுவாங்க. ஏன்னா இவர் தேடுறேன், இவர் ஒரு அப்பாவி நினச்சிட்டு, ஒரு ஞாபகமாக நினச்சிட்டு இவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார். கடைசியில் பார்த்தா அது சுமாரான ஸ்க்ரீன் ப்ளே, சுமாரான டைலாக், இது எல்லாமே எமோஷனல் கனெக்ட் ஆகலை, சீன் கனெக்ட் ஆகலை, இவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் கனெக்ட் ஆகலை. வடிவேல், பகத் பாசில் நடிப்பில் வெளியே வந்திருக்கோம். மாரிசன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படம் பார்த்துட்டு வந்துட்டோம். மாமன்னன் படம் மாதிரி வடிவேலுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அமையும். ஏன்னா மாமன்னனுக்கு அப்புறம் ஒரு சுந்தர்சி படம் நடித்தார். அது வந்து ரொம்ப ரொம்ப சுமாரான படம். காமெடின்ற பேரில் நம்மளை மொக்க பண்ணியிருந்தார். சரி, அடுத்து மாமன்ன மாதிரி இதில் ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்போ ஒரு 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 சாதுவா, ஒரு வயசான ஆளா, ஒரு அப்பாவா, ஒரு வடிவேலுடைய கேரக்டர் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. சரி, ஓகே, இந்த படம் நல்லா இருக்குன்னா, அதுவும் பகத் பாசில் கேரளாவில் ஒரு ஒரு மிகச்சிறந்த நடிகர். அவரோட சேர்ந்து நடிக்கிறப்போ 2 பேருக்குமே ஒரு நல்ல காம்பினேஷன், உள்ள நல்ல கதை இருக்குன்னு நினச்சி தான் படம் போய் பார்த்தோம். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடிவேல் ரொம்ப எடுத்தவுடனே ஒரு அப்பாவித்தனமா, ஒரு ஞாபக மறதியா, ஒரு செயின் கட்டுப்பட்டு ஒரு வீட்டுக்கு திருட வர்றாரு பகத் பாசில். திருட வரப்போ திடீர்னு பார்க்குறப்போ, "தம்பி குமாரே, என் பையன் தானே நீ, என்னை கட்டி விடுப்பா, அவுத்து விடுப்பான்னு" கேட்குறாரு. "நான் குமார் இல்லை" அப்படின்னு சொன்னவரை, "தம்பி ஓகேப்பா, என்னை காப்பாற்று, உனக்கு 25,000 தரேன்" அப்படின்னு சொல்கிறாரு. 25,000 எடுக்கிறப்போ பேங்க்ல ஏடிஎம்ல போய் பார்க்குறப்போ 25 லட்சம் இருக்குது அவர்கிட்ட. சரி, அப்போ என்ன பகத் பாசில், ஏன்னா ஏற்கனவே ஒரு திருடன், எல்லா வீட்லேயும் ஆட்டைய போடுறது தான் ஒரு வேலை. சரி, 25 லட்சத்தை எப்படியாவது ஆட்டைய போடலாம் இவரை வச்சுன்னு சொல்லி இவர் கூட ட்ராவல் பண்ணுறாரு. இவர் இங்கேருந்து கேரளா, கோயம்புத்தூர் போகலான்றாங்க. அப்படியே கோயம்புத்தூர் போய் கேரளா போகணும், அங்கே ஃப்ரெண்டை பார்க்கணும், இங்கே ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த யமகா பைக் ஒன்று திருடி இருப்பார். அதோட யமகா பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க. படம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து செகண்ட் ஹாஃப்லேயும் ட்ராவல் பண்ணுறதா, ஒரு ரூம் போடுவாங்க, சரக்கு அடிப்பாங்க, பேசுவாங்க. திருப்பி ரூம் போடுவாங்க, சரக்கு அடிக்காம பேசுவாங்க. திருப்பி ரூம் போடுவாங்க, சரக்கு அடிக்காம பேசுவாங்க. இப்படியே பேசி பேசி கடைசியில் என்ன அப்படின்னு செகண்ட் ஹாஃப் 1 ஹவர் போயிடுது. என்ன நம்ம யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அங்கே தான் பல கொலைகள் நடக்குது அப்படின்னு ஒரு போலீஸ் பயங்கரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி தேடிட்டு இருப்பாங்க. என்னடா அது, யாரா அந்த கொலை பண்ணது அப்படின்னு தேடுறப்ப பார்த்தீங்கன்னா, அது வந்து யாருன்னு பார்த்தா, அப்போ நமக்கு வடிவேல் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு இன்ட்ரோல் பிளாக் விடுறாங்க. ஏன்னா இவர் தேடுறேன், இவர் ஒரு அப்பாவி நினச்சிட்டு, ஒரு ஞாபகமாக நினச்சிட்டு இவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார். கடைசியில் பார்த்தா அது கொலையெல்லாம் பண்ணுறதா வடிவேலா, நமக்கே ஒரு ஆச்சரியம். அதுக்கப்புறம் அதில் ஒரு டைலாக் அவர் சொல்லுவார். பொதுவாக வந்து பாம்பு தான் வந்து இரையை தேடி போகும், ஆனால் அந்த இரையே நம்மக்கிட்ட வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்படி பாம்பு பகத் பஸ்லேயே வந்து இவர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. செகண்ட் ஹாப்பில் எப்படா தப்பிக்க போகிறாரு, வடிவேல் யாரா அப்படின்னு நம்ம திகைப்போட போய் உட்காந்து மறுபடியும் பார்க்குறப்ப தான் நமக்கு சப்புன்னு ஆகி போச்சு. என்னன்னா பிளாட்டாக போகுது. ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமாவில் துவச்சி போட்ட தொங்கப்பட்ட கதை தான். சைல்டு அபியூஸ்டு, அதுக்கப்புறம் பாலியல் வன்கொடுமை, இது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். சித்தால் ஆரம்பித்து சமீபத்தில் வந்து எல்லா படங்களும் இதை நோக்கி தான் போயிருக்குது. அந்த மாதிரி இதுவும் அதை நோக்கி தான் போகுது. கிளைமேக்ஸ்லேயும் வந்து திரைக்கதையிலேயும் சொல்லி ரொம்ப சுமாரான வீக்கான திரைக்கதை, சுமாரான ஸ்க்ரீன் ப்ளே, சுமாரான டைலாக்கு, இப்படி எல்லாமே எமோஷ்னல் கனெக்ட் ஆகலை, சீன் கனெக்ட் ஆகலை, இவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் கனெக்ட் ஆகலை. ஏன்னா பகத் பாசிலும் வடிவேலும் 2 மணி நேரம் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னா கொஞ்சமாவது நமக்கு பாண்டிங் ஓட்டணும். சுத்தமாக ஓட்டல. அவங்களுக்கே ஓட்டல, நமக்கும் ஓட்டல. அதே மாதிரி அவங்க அம்மான்னு ஒன்று காமிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களே அம்மா மாதிரி நம்ம மனசில் ஓட்டல. அதுக்கப்புறம் இவரெல்லாம் கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணுறவங்க வில்லத்தனம், ஒரு 4, 5 கொலை பண்ணுறாரு. அந்த கொலைங்கள்லாம் நமக்கு வந்து எமோஷ்னலாக ஏன் கொலை பண்ணுறாரு? அட இவரெல்லாம் கொன்னே ஆகணும்டா அப்படின்னு நமக்கு வெறி தோணும் பார்க்குறப்போ. அதெல்லாம் இல்லாமல் பிளாட்டாக போகிறாரு. ஏன்னா இதெல்லாம் நீ பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு சொல்லி போட்டு தள்ளிக்கிறாரு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வீக்கான ஸ்க்ரீன் ப்ளேனால இந்த மாரிசன் படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல படமாக வர வேண்டிய. ஏன்னா இந்த கதையே போதும். தமிழ் சினிமாவில் துவைச்சு போட்ட தொங்க போட்ட கதையாக இருந்தாலும் சைல்டு அபியூஸ்டுன்றது ரொம்ப இப்போ இன்றைக்கி தேவையான ஒரு கருத்துள்ள படம் தான். அதை வந்து இவங்க வேறு மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி, ஏன்னா பகத் பாசில் மிகச்சிறந்த நடிகர். ஏன்னா வந்து அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாத்துலேயுமே எது கொடுத்தாலும் அவர் தூக்கி சாப்பிட்டு போகிற ஆள். அதே மாதிரி வடிவேலும் மிகச்சிறந்த நடிகர். நம்ம இதில் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நல்லா காமெடி பண்ணுவார், நல்லா ஒர்க் அவுட் பண்ணி. இதுக்கு வந்து ஒரு நல்ல கரெக்டாக செட் ஆயிடுச்சு அவருக்கு. ஏன்னா வடிவேல் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணுறப்போ நமக்கு பயங்கரமாக ஆச்சரியம். அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி, அந்த ஸ்க்ரீன் ப்ளே மெருகேற்றி, ஒரு கடைசி கிளைமேக்ஸ்லாம் வேறு மாதிரி பண்ணி கொண்டு போயிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதில் ஒரு கடைசி கிளைமேக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அப்படின்னா, "சார், நான் முதியோர் இல்லத்தில் போயிட்டு உக்காந்து சோறு சாப்பிட்டு 3 வேளை முடங்கி படுக்கிறதுக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணுறோம்ல, 4 பேர் போட்டு தள்ளிட்டு போகலாம், 4 பேர் போகலான்னு பார்த்தா 5 ஆகி போச்சு" அப்படின்னு ஒரு டைலாக் கோர்ட்டில் பேசுவார். அது ரொம்ப நல்ல டைலாக். அந்த மாதிரி டைலாக்லாம் இன்னும் வச்சு, இன்னும் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் வலுவான பண்ணியிருந்தா மாரிசன் படத்தை நம்ம கொண்டாடி இருப்போம், பார்த்து பாராட்டியிருப்போம். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் டைரக்டர் ரொம்ப வீணடிச்சிட்டாருன்னு தான் நமக்கு தோணுச்சு. அதேமாதிரி யுவன் சங்கரா மியூசிக் வந்து ரொம்ப
யுவன் சங்கர் ராஜா வந்து வேறு லெவல் பண்ணியிருந்தார். மியூசிக் பின்னணி இசைலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்பா பாட்டே ஒன்று தூக்கி போட்டிருந்தார். பரவாயில்ல, நான் அவருக்கு பெருசாக வேலை இல்லை, அதனால் அவர் கொடுத்த காசுக்கு எங்கள் அப்பா பாட்டே ஒன்று தரேங்க, சூப்பராக இருக்குன்னு அந்த கதைக்கு என்ன தேவையோ ஒன்று போட்டு விட்டார். மற்றபடி இந்த படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நடிச்சிருந்து என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகுது படம். படம் பார்க்குறப்போ நமக்குலாம் வந்து ஏதாவது ஒரு சீனாவது கனெக்ட் பண்ண ஒட்டணும் இல்லையா? அதெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப மிஸ்ஸிங் ஆகிப்போச்சு. கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. டைரக்டர் சுதீஷ் சங்கர், தலைவா நீங்கள் கொஞ்சம், ஏன்னா நீங்கள் வந்து இன்னும் தமிழுக்கு இன்னும் நல்ல கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இன்னும் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா இது வடிவேலுக்கும் பகத் பாசிலுக்கும் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக இருந்திருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்களேன்னு எங்களுக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அடுத்த படத்தையாவது இதை எதிர்பார்க்குறோம். வடிவேல் ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தார். வடிவேலுடைய அந்த வடிவமைப்பு, டிசைன், அதுக்கப்புறம் அவர் நடக்கிறது, போகிறது, பேசுகிறது, அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை, சித்தாராவுக்கு ஒரு பிரச்சனை, அவர் அழுவுறது, அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இவங்கெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு இவர் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயந்தான். ஆனால் இவர் சம்மந்தமே இல்லாத இடத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி தப்பு பண்ணவங்களை வந்து தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப வடிவேலுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்தது, ரொம்ப அழகாகவும் இருந்தது. நம்ம பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பகத் பாசில் திருடனா வராரு, வடிவேல் கூட பேசுகிறாரு, அப்புறம் கனெக்ட் பண்ணுறாரு, நல்லவனா திருப்பி கெட்டவனா நினைக்கிறாரு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. விவேக் பிரசன்னா போட்டாவே நமக்கு கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு. அவர் வில்லத்தனம் அதுவும் சுமாராக இருந்தது. மொத்தத்தில் இந்த படத்தில் தான் சொல்கிறேனே, வடிவேலும் பகத் பாசில் தான் நம்ம 2 மணி நேரம் நம்மளை உட்கார வச்சு பார்க்க வச்சதுக்கு 2 பேர் தான் காரணம். அந்த 2 பேருக்காக நான் படம் பார்த்தேன். ஆனால் படமாக பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சுமாரான படமாக இருந்தது. மாரிசன் முடிஞ்ச ஒரு முறை பார்க்கலாம் நீங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.